ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீஸ் அண்ட் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஃபர்ஸ்ட் ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்காக கொஞ்சம் பட்டர், அதோட ஒரு 1/4 கப் மைதா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பால். இப்போ அந்த கட்டி இல்லாம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிற டைம்ல திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம சிக்கன் எல்லாமே பைண்ட் ஆகும். அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில், ஒரு கிரீன் சில்லி, ஒரு லார்ஜ் சைஸ் மீடியம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி சால்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறமா சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, இந்த ரெண்டும் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு பண்ணா கொஞ்சம் நீளமா கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன், அப்புறமா அந்த ஒயிட் சாஸ், கொஞ்சமா சீஸ், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல பெப்பர், ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தனித்தனியா சால்ட் போட்டிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு சால்ட் தேவைன்னா போட்டுக்கோங்க. சீஸை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை எடுத்து அதுக்குள்ள இந்த மாதிரி சீஸை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல பண்ணிக்கோங்க. சீஸை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மைதா, உப்பு, இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மைதா பேட்டர் இதுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு ஃப்ரை பண்ண போறோம். இதுல இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு டிப் பண்ணிக்கோங்க. அப்பனா கையெல்லாம் ஒட்டாது பிரெட் கிரம்ஸ்ல போடும்போது. இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல ஃபுல்லா கோட் பண்ணிக்கோங்க. நான் பிரெட்டை பிரித்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிது, அதுவும் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லாவே இருக்கும் டெக்ஸ்சர். இந்த மாதிரி ஷேப் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 minutes வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண போறோம். ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்பதான் அந்த உள்ள சீஸ் மெல்ட் ஆகி நல்லா சூப்பரா இருக்கும். லைட்டா ப்ரௌன் ஆனோன்னு எடுத்தோம்னா உள்ள சீஸ் வெந்திருக்காது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால நல்லா ஃபுல்லா வேக விடுங்க. இது கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க.